எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னைக்கு வீக் 3யோட ஸ்டடி பிளான் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். வீக் 3 ஸ்டடி பிளான்ல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா ஒன்லி ரீசனிங் ப்ளஸ் தமிழ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஜிஎஸ்ல நான் எந்த டாப்பிக்குமே எடுக்கல. ஏன்னா இந்த வீக் வந்து கொஞ்சம் பசங்களுடைய ஸ்கூல் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் ஜிஎஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தமிழ் ப்ளஸ் ரீசனிங் மட்டும் எடுத்திருக்கேன். தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு இலக்கணம் பார்த்துருக்கு இல்லையா? ஸோ அந்த இலக்கணம் பார்த்து தான் மறுபடியும் நான் ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரிவிஷன் தான் நான் பண்ணுறேன். எதையும் நான் புதுசாக படிக்கல. ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்றதுனால ரிவிஷன் மட்டும் தமிழுக்கு நான் கொடுக்க போகிறேன், இலக்கணம் மட்டும். அதே மாதிரி ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரீசனிங்கில் ஒரு மொத்தம் 5 டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே இமேஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் மட்டும்தான். அது என்னென்ன டாபிக் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இதில் 23rd டாபிக் இருக்கு இல்லையா, மிரர் இமேஜஸ், இது எடுத்திருக்கேன். 24 எம்பெடட் ஃபிகர்ஸ் எடுத்திருக்கேன். 25 விஷுவல் ரீசனிங் எடுத்திருக்கேன். 26 ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். 27th ஸ்கொயர் கம்ப்ளீஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மொத்தம் இதில் 5 டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 டாபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 5 days அப்படின்ற ஸ்டடி பிளானில் ஓகேவாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 டாபிக்ஸ் முடித்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம ரீசனிங்கில் ஒரு 7 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோமா, அதுவும் இதுவும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஓரளவுக்கு இந்த வீக்கோட நம்ம ஒரு 12 to 15 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த 5 டாபிக்ஸை நான் எடுத்திருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகும். அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்டடி பிளானை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நம்ம ரீசனிங்க்கு மட்டும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம 40 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. அதனால் ரீசனிங்கில் நிறைய டாபிக் நீங்கள் கவர் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 3 hours நீங்கள் ரீசனிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் டைமை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ரீசனிங்கை ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே நல்லபடியாக படிங்க. ரீசனிங்க்கும் தமிழுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரீசனிங் அப்படிங்கிறது 40 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.